வேறு ஒருவருக்கு கை கொடுத்திருக்கார் நம்முடைய கருணாமூர்த்தி. என்னன்னா, பொருட்களை அங்கங்கே வச்சுட்டு மறதியாக தேடுற பழக்கம் அவருக்கு உண்டு. அவரும் பல உத்திகள், அதாவது மனோதத்துவ நூல்களில் அவர் பார்த்தபடி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கார். எங்கெல்லாமோ வச்சுட்டு தெரிண்டே தான் இருப்பார், அவருக்கு கிடைக்காது. இப்படி தான் ஒரு சமயம் அவர் அவருடைய பெண்ணோட பிரசவத்துக்காக அமெரிக்கா கிளம்பணும். சேலத்திலிருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பணும். பொண்ணுக்காகவும் பிறக்க இருக்கிற குழந்தைக்காகவும் 2 பெட்டி நிறைய சாமான்களை எல்லாம் அடுக்கி ஒரு அறையில் வச்சாச்சு. அது என்ன பண்ணிருக்கான், அந்த ரூமை பூட்டியிருக்கான், பொட்டி வச்ச ரூமை பூட்டியிருக்கான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பணும். காத்தால 8:45. 8:30 மணிக்கு ரூமை திறந்து பொட்டிகளை எடுக்கிறதுக்காக சாவியை தேடுறா. ரூமை திறக்கணுமே அப்படின்னு சாவியை தேடுறா. சாவி கிடைக்கல. 10 நிமிஷம் 15 நிமிஷமாக தேடுறா, கிடைக்கல. அப்போது ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள குருநாதரை ஸ்மரிச்சுண்டு, குருநாதா சாவியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறா. அப்போது அந்த மாதிரி வேண்டின்ற உடனே அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துடுத்து. உள்ளுக்குள்ள அலமாரியில் ஒத்த சாவி வச்சுருக்கோமே அப்படின்னு ஞாபகம் வந்துடுத்து. அந்த பூட்டோட இன்னொரு சாவி, இன்னொரு ஒற்றை சாவி அது. அப்போதான் அந்த உடனே குருநாதரை ஸ்மரித்த உடனே அந்த ஞாபகம் வந்துடுத்தா அவளுக்கு, நம்ம இன்னொரு சாவி ஒத்த சாவி அங்கே வச்சுருக்கோமே அப்படின்னு. இதுதான் ரூம் பூட்டை திறக்கக்கூடிய சாவி குருநாதர் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு அவன் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். அதை சாவி எடுத்து அந்த அறை கதவுகளை திறந்த பொட்டிகளை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறார். சரி, அந்த எக்ஸ்ட்ரா சாவி அங்கே இருந்தது. ஆனால் ஒரிஜினலாக அதோட சாவி அவர் எங்கே வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தா அது அவர் ஹேண்ட்பேக்லேயே போட்டுருக்கார். அந்த ஹேண்ட்பேக்கில் போட்டுன்றது அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியறது ஹேண்ட்பேக்குள்ளே அந்த சாவியை தான் மறதியாக வச்சுருக்கோம் அப்படின்னு. ஆனால் குருநாதரை வேண்டிண்டா எந்த இக்கட்டில் மாட்டின்றாலும் அவர் கை கொடுத்து உதவிடுவார் இல்லையா? இதுலேருந்து நமக்கு அதான் தெரியறது இல்லையா? நமக்கு ஸ்ரீ குருநாதர் சாக்ஷாத் பரமேஸ்வரன் இல்லையா? அவரை மனப்பூர்வமாக நம்பி வேண்டிக்கும் போது சாதிக்க முடியாத பல காரியங்கள்லாம் நமக்கு நடக்கிறது. நம் இயலாமையை மனப்பூர்வமாக உணர்ந்து அவருடைய பொற்பாத கமலன்களை நினச்சி வேண்டிண்டா நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற பல நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து நம்மை ஆனந்தப்படத்தான் வைக்கிறது இல்லையா?